டியூஸ்டே மார்னிங் அம்மா ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை நான் ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அது சாப்பிடவே இல்லைன்னு. சரி அந்த ரீல் பார்த்து சரி அதே மாதிரியே செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு கப் உடச்ச கடல அதே கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துட்டு நம்ம பவுலில் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும். நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா அது செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஒரு தட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு கொட்டிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு செட் பண்ண வச்சேன். செட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தா சூப்பராக வரும்னு பார்த்தா இந்த மாதிரி சொதப்பிருச்சு. மைசூர் பாக்கா வரும்னு பார்த்தா சரியாக வராமல் லட்டாக தான் வந்துச்சு. சரி கிடைச்ச வரைக்கும் லாபம், லட்டு கிடச்சிதேன்னு சொல்லி அதையே சாப்பிட்டுட்டோம். அண்ட் அக்கா பெங்களூர் ட்ரிப் போயிருந்தா. அங்கே போயிருக்கும்போது தான் இந்த குர்த்தி அண்ட் இந்த பேக் வாங்கிட்டு வந்தேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அதுக்கு பேர் பண்ணுறதுக்கு பேக்கும் இருந்தாலும் சூப்பராக இருந்தது. அண்ட் அது கூடவே இன்னொரு 3 பேக்கும் வாங்கியிருந்தேன். இந்த 3 பேக் கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமேல் பேக் வாங்குகிற வேலையே இல்லை, அந்தளவு கலெக்ஷன் சேர்ந்துருச்சு.